திவாஸ் கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், 2 தக்காளி, பூண்டு வந்து ஒரு 5 பல் போதும், பச்சை மிளகாய் 2, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். முருங்கைக்காய் வந்து நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து கடுகு போட போகிறேன். எனக்கு வந்து கடுகு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். ஸோ கடுகுல என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அந்த தாளிப்பு தான் ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுட்டு இப்போ இதில் பூண்டை வந்து போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகா, இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டோடனே புதினா இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் நம்ம இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா அதை வதக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுப்போம். தக்காளி வந்து நான் பழுத்த தக்காளி தான் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பழுத்த தக்காளினா. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தட்டு போட்டு மிதமான சூட்டில் நம்ம இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு நல்லா வேக விடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஃபைன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தக்காளிலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கலரே மாறி இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டைமில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, மிளகாத்தூள், அதை நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு நல்லா நான் கலந்துக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் சிம்மில் வச்சு அந்த வாசனை நல்லா நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி பண்ணால் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு
கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிட்டு இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம வந்து காய் முருங்கைக்காவை ஹீரோ ஆஃப் த டிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோம். நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இப்போ முருங்கைக்காய் வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா முருங்கைக்காய் வெந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு. வெந்துட்டுருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் புளியை. ஹை ஃப்ளேமில் வச்சு முக்கியமான விஷயம், காய் எப்போவுமே குழம்புல காய் வெந்த பிறகு தான் புளியை சேர்க்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா காய் வேகாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நல்லா அந்த புளி கொதிட்டோம். கொதித்த உடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். 2 minutes. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை தூவ போகிறேன். நம்ம இதில் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புதினா வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம திக்காக வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற்றிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் சூடு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, புதினா வந்து பசங்க இதில் புதினா தோயெல்லாம் அரைச்சா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு கொடுத்திங்கன்னா அதோட எசன்ஸ் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை சர்வ் பண்ண போகிறோம். ஸோ முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.